ஸோ ஹலோ guys, வெல்கம் டு Codemax Technology. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போக சொல்லிக்கிட்டிங்கன்னா Django சீரீஸில் இஃப் கிளாஸ் மெத்தட் இஃப் எல்ஸ் மெத்தட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், போன வீடியோவில் நம்ம அந்த பில்டின் டேக்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் அந்த ஜாங்கோவோட சீரீஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க பிடிச்சிருந்தா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இஃப் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் மெத்தட்னாலே தெரியும். அதாவது இஃப்னா வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் ஆர் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து 80 அப்படி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஏஜை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த ஏஜை நான் பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஏஜ் வந்து வியூஸில் ஹோம் ஃபைலில் இருக்குது. ஸோ ஹோம் டாட் HTML போயிட்டு ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுறது ஹோம் டாட் HTML தான். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அண்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது கீழே வந்து நம்ம எழுதுனா இந்த இடத்துல டியூவில் டேட்டா ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த டியூ டேக்கில் உங்கள் டூ டேகு அண்ட் ஸ்டைல் வந்து கலர் ரெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்லாஷ் H2ல சும்மா ஒரு யூசர் ஏஜ் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இது கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இஃப் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் நாட்ஸாலே வந்துடும். அண்ட் இஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஓகேவா? சரி, இஃப் ஏஜ் இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு டேங்கில் அந்த இடத்துல வந்து ஏஜை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஏஜு ஸோ இந்த ஏஜ் கொடுக்குறப்ப டபுள் கர்லி பிரேசிஸில் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸ்லாஷ் H2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அப்படி ஏஜாக இல்லை அப்படின்னா வெல்ஸ் சாரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏஜ் இருக்கா இல்லையான்றது மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சர்வர் ரன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ அப்படின்றது இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? .py ரன் சர்வர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஏஜ் அப்படின்ற ஒரு இது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இஃப் கிளாஸ். ஓகேவா? ஏஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்.
இன்கேஸ் நான் அந்த இடத்துல போயிட்டு ஏஜுக்கு பதிலாக வேறு ஏதாவது போகிறேன், ஓகேவா. நம்ம அங்கே டிஃபைன் பண்ணாத ஒரு இதை போடுவோம். ஸோ டிஃபைன் பண்ணாதுன்றப்போ சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லி போடுறேன், ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்றது நம்ம அங்கே டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது வரல. ஸோ அந்த இஃப் கிளாஸ் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இஃப்பில் வந்து கண்டிஷனில் வெறும் நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் மெத்தட் வேணால் நம்ம இஃப் எல்ஸ் வச்சு போடுவோம். அதாவது எப்படின்னா, இஃப் ஏஜ் வந்து ஈக்குவல் டு நான் செக் பண்ணுறேன், ஏஜ் வந்து எத்தனைனா 70 செக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன், ஓகேவா. ஸோ அந்த எல்ஸில் H2ல் இந்த இடத்துல என்ன சொல்லலான்னா, ஏஜ் இஸ், ஓகேவா, ஏஜ் இஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சும்மா ஒரு இதுக்கு தான் H2 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் வெரி லோன்னு வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வியூஸில் வந்து 80ன்ற ஏஜ் கொடுத்துருப்போம். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம 80 அப்படியே சொல்லி கொடுத்தா நமக்கு ஏஜ் பிரிண்ட் ஆகும், ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏஜ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே கொடுத்துடக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் டைப்ன்ற மாதிரி அர்த்தம், பார்த்தீங்களா. ஸோ இது இஃப் கிளாஸ் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஏஜ் வந்து நம்பர் டைப்பு, அண்ட் நம்ம இங்கே இப்போ என்டர் பண்ணிக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ அதனால தான் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இஃப் எல்ஸ் டெம்ப்ளேட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேக் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த டேக் வந்து நான் போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு டேக், ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிஷனில் இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு சாம்பிள் ஓகே நான் சும்மா ஒரு இது தான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ நீங்கள் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஏஜ். ஸோ இந்த மாதிரி 3 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா அண்ட் இந்த மாதிரி இருக்கப்ப ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு மெத்தட் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரி டேட்டான்னு போட்டுரும். சாரி, எக்ஸ்க்ளமேட்ரின்ற அது என்ன கொஸ்டின் மார்க் போட்டு செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேட்டா இருந்தால் பிரிண்ட் பண்ண, இல்லைன்னா இது பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த இஃப் ஏஜின்னு மட்டும் போட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு பதிலாக நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம சாம்பிள் அப்படின்ற கீவேர்டுக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து வேல்யூ வராது, ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சாம்பிளுக்கு வந்து வேல்யூ ஆட் ஆகும். அதாவது டைனமிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது எனக்கு சாம்பிளில் வந்து சாம்பிள் இனிஷியல் ஸ்டேட்டில் 0வாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வந்து ஷோ பண்ண மாட்டேன். அண்ட் லேட்டராக வந்து ஏதாவது பட்டன் கிளிக் ஈவெண்ட் வைக்கிறாங்க. அண்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணுற மூலயமா சாம்பிளோட வேல்யூ வந்து 1 மாறும். ஸோ அப்போதைக்கு நான் வந்து சாம்பிளை வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஃபஸ்ட் ஆஃப் டேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் டேக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணோம். ஸோ சாம்பிள் அப்படின்றதில் வந்து வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நேம்,
நேம்ன்ற வேரியபிளை பார்ப்போம். நேம்ன்ற வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துருக்கீங்களான்னு பார்ப்போம். நேமில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஏஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்றது. அண்ட் இந்த டேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஒரு 2 வேரியபிள் கொடுத்து ஒரு இது வேரியபிளில் இல்லை வேல்யூ இல்லைனாலும் எரர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாங்கோவில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். ஸோ அதாங்க நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு டிப்பு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கேஸ் எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதை மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் சரி, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்லேயும் சரி. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சும்மா லிட்டில் பில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாகவே தரும். அண்ட் எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டே போகலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அந்த மாதிரி நிறையா சி. ஸோ கான்செப்டை மட்டும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுவுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த டேகு. ஸோ அதனால தான் நான் இதை சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். ஸோ ஃபார் லூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். லிஸ்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதிக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 12, 21, 30, 15. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏஜ்ன்ற ஒரு லிஸ்ட்டையும் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம home.html கால் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கைஸ் நீங்கள் இந்த இஃப் கிளாஸ் ஃபார் லூப்லாம் எழுதுகிறப்ப மறக்காமல் இந்த end if ஆர் end for அந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஜாங்கோவுக்கு வந்து புரியாது இஃப் கிளாஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எழுதும்போது ப்ராப்பராக இது பண்ணணும். ஸோ ஃபார் லூப்பில் ஃபார் ஹை இன் ஏஜஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் h3ல /h3 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துடலாம். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே லிஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு இஃப் லூப் மாதிரி எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த இஃப் லூப்பில் ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சும்மா ஒரு இதுக்கு தான் இஃப் லூப் எழுதியிருந்தோம்னா ஸோ அதனால் ஸோ இஃப் லூப்பில் i greater than 18. ஓகேவா? i வந்து greater than 80 கேட்குறேன். அண்டு இருந்துச்சுன்னா ஏஜ் இஸ் கரெக்ட். ஸோ 18க்கு மேலே உள்ள ஏஜஸை எடுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பீட்டாகில் ஏஜ் அப்படி ஐன்னு சொல்லி கொடுத்துட்றேன். /p. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இன்கேஸ் எல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
அந்த இதில் வந்து வெரி லோ. அப்புறம் ஃபீ வந்துட்டு ஹைட்டாக கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்னன்னா ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். பட் 18க்கு மேலே உள்ள ஏஜஸ் மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். 18க்கு கீழே உள்ள ஏஜஸ் இங்கே பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எரர் என்னன்னா ஓகே ஒன்றும் இல்லை. அந்த ஹை அப்புறம் 18க்கு வந்து ஸ்பேஸ் வரணும். ஸோ அதுதான் எரரு. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஜ் வெரி லோ, ஏஜ் கரெக்ட், ஏஜ் இஸ் கரெக்ட், ஏஜ் இஸ் வெரி லோ. ஸோ 15ன்றது ஏஜ் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்றைக்கி வந்து ஃபார் லூப் அண்ட் இஃப் கண்டிஷனில் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் நாளைக்கு நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.